Yeah, guys. ஸோ இன்னைக்கு தேர்ட் டே. ஸோ தேர்ட் டேயில் வந்துட்டு என்ன டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹார்டின் ரிங்கு வேலியஸ் ரிங் வந்துட்டு எப்படி பண்ணலாம் சிம்பிளிஃபைடாக. ஓகேங்களா? ஸோ அந்த சர்ஃபேஸ் ஃபினிஷ் இதெல்லாம் பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ டிசைன் பண்ண போயிடலாங்களா? ரிங் சைஸு நம்ம யூஸ் பண்ணுற ஆப்செக்ட்டு எல்லாமே அப்படியே டாப் வியூ வந்துட்டு போத் சைட் 1.5 mm கொடுக்குறேன். டோட்டலாக 3 mm சைஸ். அதே பில்டு பாயிண்ட் வந்து 4 வச்சுக்கிறேன். மேபி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். போன வீடியோவோடைய டக்குன்னு முடிச்சிடலாம். கேப் ஒயர் கட்டு இப்படி எடுத்தாச்சு. அடுத்து என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல ப்ரொஃபைல் வரணும். ஓகே, இதோட பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இதுதான். ஸோ லைன் கொடுக்குறேன் இந்த எட்ஜில் இருந்து இந்த எட்ஜ். அது ப்ரொஜெக்ட். கீழே ஒரு லைன் தேவையில்லை. இதை எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். இதை டெலிட் பண்ணுறேன். இப்போ இதை ஸ்கேல் ஒன்றே பண்ணுறேன். இந்த அளவுக்கு. ரைட்டாக மேலே தூக்கி வைக்கணும். ஓகே, இப்போது பைப்பு இதில் கண்டிப்பாக அது ஃப்ளாட்டாக இருக்கிறது ரவுண்டாக இருக்கணும். அதுக்கு இப்படி வரணும். இப்போ ஃப்ரண்ட் வியூ வந்துட்டு அரே போலா, ஏன்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது, அதனால அரே போலா யூஸ் பண்ணுறோம். ஸோ டோட்டலாக 36 டிசைன்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு கவுண்ட் தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ என்டர். இப்போ பூலியன் டிஃப்ரெண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. அடுத்தது ஹார்டின். ஸோ இப்போ நான் இதெல்லாம் ஹைட் பண்ணிக்கிறேன். லைனு 0 எங்க போத் சைடு. இன்டர் கர்வ். இப்போ ஹார்டினை ரெக்கார்ட் ஹிஸ்ட்ரி ஆனில் இருக்கனால அந்த ஷேப் வந்துட்டு ஒரு சைட் பண்ணுறப்ப எனக்கு இன்னொரு சைடு ஈஸியாக வந்துடும். ஓகே, இப்போ எதாவது ஜாயின் பண்ணிவிட்டு இந்த லைன் இதுக்கப்புறம் தேவையில்லை. ஆப்செட் வந்துட்டு 0.5 எடுத்துக்கிறேன். அப்படியே சைடு வியூ வாங்க. அந்த எடுத்துகிட்டு ஆர்க்கு ஸ்டார்ட் பாயிண்ட்டு இந்த மாதிரி ஸ்பீட் பிரேக் ஷேப்பில் இருக்கணும். ப்ளஸ் இட்டு இந்த இடத்துல ஓப்பனாக வச்சுருக்குங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணோன்னா இது எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு
அன்னியவனாக இருக்க ஷேப் எடுத்துகிறேன். தென் இந்த இடத்துல வந்துட்டு ஐசோலேட் கர்வ் கொடுத்து அந்த எக்ஸஸாக இருக்குது இந்த சர்ஃபேஸ் எடுத்துக்கிறேன், ஏன்னா அது கரெக்டாக வரல. இப்போ மிரர். ஸோ இந்த இடத்துல இதை பிளெண்ட் சர்ஃபேஸ் யூஸ் பண்ணலாம், ஆர்எல்ஸ் blend edges. blend edges வேணா duplicate edge வேணும். blend surface வைக்கலாம். இதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். இதை எடுத்துறேன். இப்போ டூப்ளிகேட் வச்சு ஓகே. இப்போ இதை பிளானர் சர்ஃபேஸ் சைட் வியூ வந்துட்டு எனக்கு நான் ரைனோ 8 எனக்கு அந்த பால் இருக்கும், இதை பிடிச்சி எனக்கு வேணுங்கிற அளவுக்கு நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணிப்பேன். மூவ் பண்ணிக்கிறேன். தூக்கிட்டு வந்து அப்படி வச்சுக்கிறேன். உங்களுக்கு அளவு வேணும் அப்படின்னா இப்படி இங்கே வச்சுட்டு இதுலேருந்து ஃபிக்ஸடாக ஒரு அளவு கொடுத்துக்கோங்க. 3னா 3, 2 mm அந்த மாதிரி. இப்படி வந்துட்டு ஒயர் கட்டாக போயிடுச்சுங்களா. இப்போ செலக்ட் கர்வ் கொடுத்து இருக்கிற எல்லா லைனுமே செலக்ட் ஆகும். குரூப் பண்ணி ஹைட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ வால்யூம் பார்த்தீங்கன்னா 368. இன்னும் கம்மி வேணும் அப்படின்னா இப்போ சைஸெல்லாம் கம்மி பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ ரெண்டட் வியூ பார்க்குறதுக்கு இல்லை எனக்கு இது தனியாக வேணும் அப்படின்னா நான் இதுக்கு மட்டும் வேறு ஏதாச்சும் கலர் கொடுத்தேன் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக தெரியும். லைக் பிளாட்ஃபார்ம். இப்போ ரெண்டட் சரிங்களா. இதை நீங்கள் எஸ்டியில் எக்ஸ்போர்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த சர்ஃபேஸ் ஈஸி நல்லா வந்துடும். ஓகே. ஸோ சிம்பிளாக ஒரு லேடிஸ் ரிங்கு ஹார்ட் ரிங் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு மெத்தட் இது தான். ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வர வீடியோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு அதை அனுப்பிச்சுடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கடுத்த வீடியோவில் கூட அதை பார்த்துடலாம். ஓகே. தேங்க்யூ கைஸ்.